வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம குக்டு தமிழ் சேனல்ல ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் பொட்டுக்கடலை போட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கடலை மாவு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவு அரை கப், ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கையால கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டா மாவை பிணைஞ்சுக்கணும். மாவு நல்லா சேர்ந்த பிறகு ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கணும். முறுக்கு அச்சுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை தெளிச்சு கையால அச்சின் உள் பகுதி முழுசும் எண்ணெயை அப்ளை பண்ணிடணும். இப்ப கொஞ்சம் மாவை எடுத்து முறுக்கு அச்சுக்குள்ள ஃபில் பண்ணிட்டு அச்சை மூடி போட்டு டைட்டா மூடிடணும். அடுத்து ஒரு வாணலில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கணும். இப்போ நம்ம வீடியோல பார்க்குற மாதிரி முறுக்கு அச்சுல இருந்து மாவை பிழியணும். நல்லா எண்ணெயில மாவை ரிப்பன் சைஸஸ்ல நல்லா பிழியணும். அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடாவை குறைந்த தீயில் வச்சு நல்லா பொரிக்கணும். பொரிச்சு எடுத்துட்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் கிரன்ச்சியாகவும் இருக்கும். இது மாதிரி கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சி ஸ்நாக் ரெசிபிஸ்க்கு குக்டு தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.